வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு வந்து தனியா போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், 12 மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த கரண்டியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி, இது பாருங்கள் தட்டையாக இருக்குது, சின்ன கரண்டி. இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மிளகு, ஒரு கரண்டி சீரகம், ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பாருங்கள் கடலப்பருப்பு. இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் இது அளவு, முக்கால்வாசி அளவு வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் வறுத்துடணும். இதை பாருங்கள், வெறும் வாணலியில் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்துட்டேன், தீயை விடாமல் பொன் வறுவலாக வறுத்துட்டேன். இந்த பாருங்கள், அரிசி கூட பொரி அரிசி மாதிரி வறுத்துட்டேன். இதில் வந்து மஞ்சள், இங்கே பாருங்கள் மஞ்சள் இந்த அளவு 2 பீஸ் எடுத்துருக்கேன். அதை நல்லா நுணுக்கிட்டு இதில் போட்டு கலந்துட்டேன். இதை பாருங்கள், நல்லா ஆற வச்சிடணும். இதில் வந்து பெருங்காயம் காமிக்கல உங்களுக்கு. இதை பாருங்கள், பெருங்காயம் ஒரு 2 சிட்டிக்கு பெருங்காயம் போட்டணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.